அவனை சூப்பர் ஸ்டாருன்ட்டானுங்க. அவன் நான் பண்ணுறான் கழுகு கதை காக்கா கதை 4 வயசு எல்கேஜி பசங்க சொல்கிற மாதிரி சொன்னான். ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசில் 18 வயசு பொண்ணு கூட இப்படி ஆடுறாங்க. அவன் 9ஆம் தேதி 23ஆம் தேதி ஏமாந்தான் 5 வருஷம் முட்டாளாகிடணும். டீமெல்லாம் ஒரு ஆள் பேசிட்ட வேலை தலைவலி காக்கா வலிப்பாடா. ஒன்று மேலே தெரிஞ்சுங்க, மக்களிடம் கேள்வி வைப்பது ஈஸி. வினா இங்கிலீஷில் சொன்னால் கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்லுவோம், தமிழ்லேயே சொல்லுவோம். ஆனால் நாங்கள் படித்தவங்க, அவர் கூட இருக்கிறவங்களாம் படிக்காதவங்க கிடையாது. சூப்பரான அர்த்தை அப்படிலாம் கிடையாது. தலைவர் ஸ்டாலின் அவருக்கு இது முதல்ல நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தற்கூரினா என்ன நான் சொல்லட்டுங்களா? நானும் படிச்சிருக்கிறேன். தற்கூரினா நம்ம முன்னோர் காலத்தில் எழுத படிக்காதவங்க கை நாட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்டாம்ப் பேடு, அவங்களாம் வேலைக்கு போயிட்டு கூலி வாங்குறப்ப அங்கே கை நாட்டு வைப்பாங்க. அப்போ அவங்க முதலாளி எவ்வளோமா வர சம்பளம் 100 ரூபா. அந்த காலத்தில் பெரிய காலத்தில் 100 ரூபா 50 ரூபா வாங்கிட்டு போவாங்க. அவங்களாம் படிக்க தெரியாது, கொளுத்து வேலை நிலத்து வேலைலாம் இருந்தது, எழுத படிக்க தெரியாது. அவங்கள தான் தற்கூரின்னு சொன்னாங்க. தற்கூரி ஃபார்ம் த லைன் விலகார சொல்லுவோம். எல்லாம் வந்து ஒருத்தில் நிற்பாங்க, கரெக்டாக காசு வாங்கிப்பாங்க. அவங்கள தான் தற்கூரினாங்க. அப்போ காமராஜர் யாரையா படிக்காத மேலே காமராஜர் முதல்வராக இருந்தார். அப்போ அவர் தற்கூரி தானே. அப்போ அவர் தற்கூரினாக்கா 1 2 3 கோடி கணக்கில் நாங்கள் தற்கூரி இருக்கிறோம். அதுதான் அந்த தற்கூரின் அர்த்தம். புரியுதுங்களா? அதை தெளிவாக அவருக்கு சொல்லுங்கள். தற்கூரினா மம்முட்டி கிடையாது, தன்னை நோக்கி தான் பக்கம் இருக்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம் வேறு. புரியுதுங்களா? விவசாயிகிட்ட கேட்டு பாருங்க, அது வந்து தன்னை நோக்கி இருக்கும். அது அவனுக்கு மம்முட்டி. அவனுங்க அதாவது அவனுக்கிட்ட இந்த மாதம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது வியாபாரம் மாதம். 1ஆம் தேதி நம்ம ஏமாந்துட்டோம், அன்றைக்கி ஒரு நாள் நம்ம முட்டாளாகிடும். ஆனால் 9ஆம் தேதி 23ஆம் தேதி ஏமாந்தோம் 5 வருஷம் முட்டாளாகிடணும். 5 வருஷம் முட்டாளாகிடணும். ஏங்க அதுக்கு தாங்க ஒரு மாற்றுறதுக்கு நம்ம தெரிலங்க. நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க சொல்கிறீங்க, நான் கேட்கல. அந்த பக்கம் போய் காலில் தூடு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பாதியில் ரோடு போட்டுக்கிறாங்கன்ற நான் நேராக கோயிலுக்குள்ளே போகிறேன், சாமியை பார்க்குறேன். ஐயா பைசா என்ன பைசா? ஐயா நான் ஒன்றும் சொல்கிறேன், அவங்க அன்றாட உழைக்கிறவங்க தான், யாரும் சும்மா கிடையாது. உழைக்கிறவங்க கையில் அந்த ஊதியம் வரும். அந்த ஊதியம் அழகான பேர் நாணயம். அது மனுஷனுக்கு வச்ச பேர் தான் நாணயம். பணத்துக்கு வச்சான். அந்த பணம் அந்த காலத்தில் பணம் அப்படி கிடையாது. பண்டை மாற்றம், பொருள் மாற்றம், அதுக்கப்புறம் பேங்க்கு மாற்றம், அதுக்கப்புறம் ஏடிஎம், அதுக்கப்புறம் கூகுள் பே, இப்படி வந்து போச்சு. அந்த பணத்துக்கே அவ்வளோ மாற்றம்னா ஏன் அவனுக்கு மாற்றம் வரல? ஏன் அந்த மாற்றம் எங்களுக்கு கொடுத்தாரு எங்கள் தலைவரே? ஐயா மாநில சர்க்காரம் மத்திய சர்க்காரம் ரெண்டுமே கூட்டணி தான். திமுக இருக்கிற மாதிரி நேரடி கூட்டணி, கள்ளக்காதல் கிடையாது. கள்ளக்காதல்னா அர்த்தம் கொண்டாடி வச்சுக்கிட்டா கள்ளக்காதல். நேரடி கூட்டணி லைவில் போடுங்க, நேரடி கூட்டணி. திமுகவும் ஆகணும், பிஜேபியில் இருக்கிறாரு மோடி. இந்த வயசில் ஒன்று ரிட்டையர்மெண்ட் ஆகணும், பேர பிள்ளைங்களை பார்த்து படிப்பு சொல்லி கொடுக்குற வயசில் நீ வந்து எல்லாம் உன் வீட்டில் நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஸ்டாலின் வீட்லேயும் மோடி வீட்லேயும் இன்றைக்கி சிலிண்டர் இல்லையா? 1க்கு 500 சிலிண்டர் இருக்கும். அவனுங்க முதல்ல 2000 ரூபா மாற்றி எடுத்தாங்க, நம்மளே மாற்ற வச்சானுங்க. 2000 விட்டா சீக்கிரமாக தெரில, உடனே மாற்றினானுங்க. அவனுங்க எல்லாரையும் எங்களை கேட்டானுங்க ஒரு தொகுதியாக, ஏங்க யாரெல்லாம் வறுமை கோடி கீழே இருக்க? ஏங்க எல்லாமே வறுமை கோடி கீழே தாங்கிறான். அவங்க பேங்க்கு புக்கெலாம் கொடுங்க, 1 ரூபா இருந்தால் போதும் உங்களுக்கு நாங்கள் 40,000. அந்த டைமில் பணம் மாற்றினாங்களா? ஒரு வீடாக போய் 50,000 1 லட்சம் கொடுத்து அதை மாற்றத்துக்கு வழி வகுத்தானுங்க. அவனுக்கு ரொம்ப கிரிமினல். சொல்கிறது புரியுங்களா? ரொம்ப கிரிமினல். அது 2 பேரும் ஸ்டாலினும் அவர் மோடியும் 2 பேரும் 1ஆம் நம்பர் கிளீனு. ஏங்க சீமெல்லாம் ஒரு ஆள் பேசிட்ட வேலை தலைவலி காக்கா வலிப்பாடா. நிறுத்தி நிதானமாக பேச தெரியாதா? எங்கேயா போனால என்னமோ ஊடி எறிங்க பக்கத்து உள்ள கதைமானா. ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்ல தெரியுமா, என் தம்பி இருக்கா, நான் பார்த்து சொல்லுங்க. இப்போ வந்து பேசுகிறாங்களா? ஒரு மீட்டிங்கில் என் தம்பி கருப்பு எம்ஜிஆர் என் தம்பி தான். அற்புதமாக சொன்னான். தங்க கம்பினா வெள்ளின்றான், வெங்கலம் எல்லாத்தையும் சொல்லிட்டான். எல்லாம் மாடி தின்றான். இப்போ மாடிக்கறி தின்னுன்றான், அதை தின்னுன்றான். என்ன தானே இவன் பிறவின்னு கேட்குறான். மழை காலமும் போய் வெயில் காலம் வந்துடுச்சு, இவன் பிரச்சாரத்துக்கும் கூட போகல, வீட்டில் தான் இருக்கிறான். வண்டி தானே சுற்றுது, ஏன் இவன் தலை சுற்றுது கேட்டால் அவெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டோம். இன்றைக்கி ஒன்று பேசுவோம், நாளைக்கு ஒன்று பேசுவோம், நாளன்னைக்கு ஒன்று பேசுவான்.
மனுஷனுக்கு 2 நாக்கு கொடுத்துக்கிறாங்க. உள்நாக்கு வெளிநாக்கு 2 நாக்கா ஒரே நாக்காக இருக்கும், உண்மையான நாக்காக இருக்கும். அந்த உண்மைக்கு தான் 1330 குறளில் வள்ளுவர் அழகாக சொன்னார். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாது ஒன்றும் தீமையில்லா சொல்லல். உண்மை தான் வெல்லும். அதுதான் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இந்த படம் வரலைங்க ஜனநாயகம், சரி விடு, பொழுதுபோக்கு தான் படம். அது எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல, அதை அவங்க பெருசாக ஆக்கினாங்க. அதாங்க அந்த படத்தை பார்த்து போயிட்டானுங்க. பராசக்தி வருதுன்னா அவங்க அப்பனோட டைட்டிலே கதாவாசனை எழுதுனாங்க. பராசக்தின்ற டைட்டிலு இந்த பையனுக்கு தலைவர் துப்பாக்கி கொடுக்குற பார்த்துக்கினாரு. இவன் பார்த்துக்கினானா என்ன பண்ணான்னு தெரில. முதல்ல தலைவர் கூட இருக்கிறவங்க தான் எங்களுக்கு துரோகம். ஆமாம், சிவகார்த்திகை செஞ்ச துரோகம், சினிமா ஃபீல்டில் ஒருத்தனும் செஞ்ச துரோகம் ஒன்றுமே கேட்கல. கால் இப்படி ஒருத்தருக்கு பெண்டாக இருக்கும், கால் ஒருத்தனுக்கு பெண்டாக இருக்கும், என் உடம்பு கூட இருக்காது. இந்த பேண்ட்டை சூத்தில் நிற்காது, ஒட்டு போட்டிருப்பான். அவனை சூப்பர் ஸ்டாருன்ட்டானுங்க. அவன் என்ன பண்ணுறான், கழுகு கதை காக்கா கதை 4 வயசு எல்கேஜி பசங்க சொல்கிற மாதிரி சொன்னான். அப்போ தான் என்கிட்ட மாட்டினான், நல்லா மாட்டினான். என்ன கழுகு கதை காக்கா கதை சொல்ல, அப்படியா நீங்கள் கழுகை மேலே பறிப்பீங்களா, நாங்கள் காக்கா கீழே தான் இருப்போம், காக்கா தான் ஒற்றுமையாக இருக்கும், காக்கா தான் எங்கள் அப்பா அம்மா முன்னோருக்கு நான் சாப்பாடு வைப்பேன், கழுகு வைக்க மாட்டான். இந்த காக்கா தான் ஒரு இனம் செத்து தான் கூடும். அதுக்கு தாங்க அழகான பாட்டு எதுனாங்க, ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, இதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க. அற்புதமாக சொன்னாங்களா. இந்த காக்கா கூட எப்பயுமே ஒன்றுமா தான் இருக்கும். கழுகு நாங்கள் ஒரு ஓட்டாவே மதிக்கலையே. ஏங்க நான் தான் சொன்னேனே, ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசில் 18 வயசு பொண்ணு கூட இப்படி ஆடுறாங்க. அவன் ஒருத்த பேண்ட்டு நிற்கலைங்க, மூளை, அதாவது பேண்ட்டுக்குள்ளே ஒரு அதுனா குழந்தைங்கள போடுவாங்களே அஜித், ஒரு 10 ஃபுல்லாக போட்டுங்க. அப்போ தான் ரஜினி பின்னாடி இப்படி வரும். அந்த காலத்தெல்லாம் ரஜினியை முட்டாளாக அடிப்படை வசதி இல்லாத காலத்தில் ஒரு படம் வந்தோடனே ரஜினி மட்டும் மரத்துக்கிட்ட கயிறு கட்டியிருக்கோம், காலில் எப்படி இருக்கும், அவன் பாவம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவான். உடனே ஊர் மக்கள் சொல்லுவாங்க, அந்த வண்டி போகல பார்த்தியா, பின்னாடி யாருக்குறாப்பா, மரம் எவ்வளோ வெயிட்டு, மற்ற இண்டால் என்ன வெயிட் இருப்பான். அந்த கார் கம்பெனி வேணால் செருமால் அடிப்பான். அந்த காரு வந்து பவர் இன்ஜின் ஒன்று, 10 லைட் ஆக்கில் கூட ஒருத்த ரஜினி சூத்தோட எங்கள் சின்ன கிடைக்குதுன்னு வரும். ஆமாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் சூப்பர் ஸ்டாரு சூப்பர் ஸ்டாருண்ணா நான் சொல்கிறேன். நீ சூப்பர் ஸ்டாராக இருந்த நான் தப்பு சொல்ல, நான் வருவான் வரமாட்டான், நீ வரியே வரலையோ ஏன்டா இவ்வளோ பேர் சாவச்சா அதை சொல்லி எத்தின் ரஜினி பைத்தியாரமானுமா. ஆனால் ஜெயலலிதா உயிராக பார்த்து ரஜினி மட்டும் தாங்க கரெக்டாக சொன்னாங்க, இந்த தம்பியை விட்டுருங்கண்ணா. ஏம்மா டெய்லி பாயஸ் கடை ஏற்ற மாதிரி வரான், மரியாதை இல்லை விடுங்க. அவன் சிகரெட்டு பிடிச்சி அவன் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட போலுங்க, ஒரு 4 பொறிக்கு பசங்க நின்றுக்கிறான், அவனை எதுவுமே துன்புறுத்தாதுங்க, அவன் வழியிலே அவனை விட்டுருங்கட்டாங்க. இல்லைன்னு ஜெயலலிதா அவன் கையால் வச்சுட்டுப்பாங்க. அப்பவே ரஜினிகாந்த் கைகால. இது நடந்த உண்மைங்க, இது நடந்த உண்மை. ஸ்டாலினே ஒரு காலத்தில் உட்கார வச்சாங்க ஸ்டேஷனில், அவங்க அப்பா ஆட்சியில் இல்லை, நான் போயிட்ட பிறகு என் பையன் அடிக்கிறார். இது நடந்தது. ஏன்னா ஆட்சி ஏடிஎம்கேயில் இருந்தப்பா வாடாங்க எம்ஜிஆர் போன விடு, அவனுக்கு பார்த்துன்னு நான் நேராக பேசுகிறேன்ல, ஸ்டாலின் நேராக பேசணும்னா அதாவது நரம்பு தளர்ச்சி அதிகம். முதல்ல இதெல்லாம் பார்க்கணும். ஆக எவ்வளோ விஷயம் இருக்குது. முதல்ல தான் உடம்பு ஹெல்த்து நம்ம சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதை கொடுத்துட்டு தான் நீ எம்சி சர்டிஃபிகேட் வாங்கணும். எம்சினா மேக்டவுல் கிடையாதுங்க, அவனுக்கு சொல்லுவானுங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்டை நீ வாங்கணும். நாங்கள் எல்லாருமே கையில் தளபதி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறோம். ஒருத்தரோ தளபதி நம்பிக்கை ஆட்டிடியூட். ரஜினி ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான்னு பார்த்துருப்பீங்களா? முதல்ல ரஜினிக்கு எதுக்கு ரசிகர் அப்படி இருந்தால் கூட அந்த ஓட்டு எங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா இவனே இப்படி இருக்கிறானா அவனும் எப்படி இருப்பானுங்க, தலைவரே இப்படி இருக்கிறானா அவனை ரசித்தவன் எப்படி இருப்பான், அவன் தொண்டான் அவன் என்ன பண்ணுவான், வேற மாரி தான் இருப்பான். அவன் நேராக போவான். நான் வீட்டில் அதாங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டா, இப்போ நான் இருக்கிறேன், இன்றைக்கி நான் இந்த ரோட்டில் நின்று பேசுகிறேன், 4 பேருக்கு போய் சேருது. இதே என்கிட்ட கொஞ்சம் தகுதி உயர்ந்ததுன்னா என் பக்கத்து வீட்டுக்கார சொன்னோம், இவன்னா 4 நாள் முன்னாடி நடந்து போனால் கவுண்டமணி கதை மாரி, இன்றைக்கினா மோட்டர் சைக்கிளில் போகிறான், நாளைக்குனா காரில் போகிறான், நாளைக்கு ஜெயிலுக்கே போயிடுவோம். அந்த திருட்டு வேலைக்கு இவனுக்கு பேக்ரவுண்டு